கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் மூவி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸ். முக்கியமா விஜய் ரசிகர்களுக்கு கோட் அப்படிங்கிற மூவி வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா தளபதி விஜயுடைய கடைசி மூவி. தளபதி விஜய் அரசியல வர போறாரு, அதனால அவர் நடிக்கக்கூடிய கடைசி படம் தான் கோட். வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட், கல்பாத்தி எஸ் அகோரம் அவங்க பிரசன்டேஷன்ல இந்த படம் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம். ஏன்னா தளபதி விஜயோடைய ஸ்டார்டிங் மூவி எந்த அளவுக்கு மக்கள் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பை இப்ப கொடுக்குதோ, அதே மாதிரி தளபதி விஜய் இனி படமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவர் நடிக்கக்கூடிய படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பை கொடுக்கும். சோ அந்த படத்துடைய நேமும் வந்து டிஃபரெண்டா இருக்கு. கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துடைய பேரும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. சோ படம் எந்த அளவுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கீங்க. ஆனா அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் வந்து நேற்றைக்கு சாயங்காலம் ரிலீஸ் ஆயிருந்தது. சோ அந்த ஃபர்ஸ்ட் சாங்க கேட்கும் போது நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து தோணுது. சோ இன்னைக்கு நான் இந்த வீடியோல அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்க பத்தி பேச போறேன். சோ நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. சோ நானும் இன்னைக்கு அந்த சாங்குடைய என்னுடைய ஒரு ஒப்பீனியன், நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். சோ நானும் அந்த பாட்டை வந்து 6 மணிக்கே கேட்டேன். 6 மணிக்கு கேட்டேன், நேற்றுக்கு நைட்டு கேட்டேன், எனக்கு காலையில இப்ப கூட பேசுறதுக்கு முன்னாடி வரை அந்த பாட்டை தான் கேட்டேன். சோ எனக்கு அந்த பாட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள், சின்ன சின்ன பிளஸ் பாயிண்ட்ஸ், அதை நான் பேச போறேன். என்னுடைய கருத்து மட்டும்தான். உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், என்னுடைய கருத்தை நான் வந்து ஷேர் பண்ண போறேன். சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க கோட் விசில் போடு அப்படிங்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் கேட்டீங்களா? உங்களுக்கு அந்த பாட்டு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் கேட்கும் போது, இந்த பாட்டை பார்க்கும்போது உங்களுக்கு லியோ படம் ஞாபகம் வந்திருக்கும். ஏன்னா லியோ படத்தினுடைய அந்த ஒரு கான்செப்ட் இங்க வந்து மேட்ச் ஆகுது. லியோ படத்துல அந்த சிங்கிள் ட்ராக், ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆகும்போது அது வந்து ஒரு பார்ல வச்சுதான் ரிலீஸ் ஆயிருந்தது. அதே மாதிரி இந்த படத்துல, கோட் படத்துல விசில் போடுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் சாங் எங்க ஓப்பனிங் காட்டுறாங்கன்னா ஒரு பார்ல தான் காட்டுறாங்க. இந்த பாட்டை பாடினது நம்முடைய தளபதி விஜய் அவர்கள். இந்த பாட்டை எழுதினது வந்து மதன் கார்கே அவர்கள். இந்த பாட்டுடைய மியூசிக் டைரக்டர் வந்து யுவன் சங்கர் ராஜா. இந்த பாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிஸ்டேக்குக்கும் பொறுப்பு யாருன்னா இவங்க 3 பேரும் தான். சோ சிங்கிள் ட்ராக், அதுவும் தளபதி விஜயுடைய ஒரு சிங்கிள் ட்ராக்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சோ அந்த லியோ படத்துடைய பாட்டை கேட்கும் போது எந்த அளவுக்கு இப்போ கூட அந்த வைப் இருக்கோ அதே வைப் நமக்கு வந்து எங்க இருக்கணும், அடுத்த படத்துல இருக்கணும் எதிர்பார்ப்போம். ஆனா அந்த எதிர்பார்ப்பு, அந்த வைபுங்கிறது வந்து இந்த படத்துல கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா தளபதி விஜயோடைய அந்த டோனும் அந்த மியூசிக்கும் வந்து எடுபடல. சோ மியூசிக் இந்த பாட்டுல வந்து எடுபடல. அந்த அளவுக்கு நம்ம லியோ படத்துல வந்து அன்றத்துடைய மியூசிக் எந்த அளவுக்கு ஒரு வைப கொடுக்குமோ அதே வைப் வந்து இதுல வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. லியோ படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரேப் ஒரு இடையில, ஆனா இதுல ரேப்பும் இல்ல, எதுவுமே இல்ல. விஜய் மட்டும்தான் அப்படியே பாடிட்டே இருக்காரு. நார்மலான ஒரு சாங் மாதிரி தான் இருக்கு. இடையில விசில் போடு அப்படிங்கிற மாதிரி வருது. நார்மலான ஒரு சாங் தான். சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹைப் பிச் கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இடையில வரக்கூடிய சில டயலாக்ஸ் பாத்தீங்கன்னா ஏதோ விஜய் வந்து ஒரு கதையை வாசிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு லைன் கொடுத்திருக்காங்க, அதை வந்து வாசிக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. கரெக்டான ஒரு சாங், ஒரு அதாவது அந்த ரசிகர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பாட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நான் ரெடிதான் சாங்கை வந்து நான் 2 தடவை கேட்டாலே 3ஆவது தடவை அந்த பாட்டு வந்து நமக்கு அப்படியே வருது. இதை நான் உண்மையை சொல்ல போனா 5 தடவை கேட்டிருப்பேன். எனக்கு அந்த பாட்டு இப்போ கூட சத்தியமா ஞாபகமே இல்லை, மைண்ட்ல அந்த அளவுக்கு நிக்கல இந்த பாட்டு. சோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த பாட்டு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? இந்த யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக் வந்து அந்த இடத்துல வந்து எடுபடல அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அந்த பாட்டுல வந்து எடுபடல அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் பாடின ஸ்டைலும் வந்து கரெக்டா இல்லை. ஏன்னா அவருடைய கடைசி படம்,
ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். படமா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ரொம்ப எதிர்பார்ப்பா கொடுக்கும். அந்த அளவுக்கு இல்லைங்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, மதன் கார்கேவுடைய ஒவ்வொரு லைன்ஸும் வந்து ஏதோ ஒரு பார்ட்டி சாங் மாதிரி எடுத்திருக்காங்க. ஒரு பார்ல வச்சு நடக்கிற மாதிரி ஒரு பார்ட்டி சாங் மாதிரி எடுத்திருக்காங்க. இடையில சின்ன சின்ன அரசியல் வார்த்தைகளும் அந்த பாட்டுல வந்து வருது. கோட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக். என்னுடைய கருத்து இதுதான். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்துன்னா பிடிச்சிருக்கு, இல்ல பிடிக்கல அப்படின்னா உங்களுடைய ஒரு உண்மையான கருத்தை கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன். மறுபடியும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பபாய்.